உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வுதரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக தந்தையர்கள் நாங்கள் வணங்கி வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று பெரிய வியாழன். புனித வாரத்தில் மிக முக்கியமான புனிதமான 3 நாட்களில் முதல் நாள். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து செங்கடலை கடந்து பாலும் தேனும் பொழியும் கானா நாட்டுக்குள் நுழைந்ததை யூத மக்கள் பாஸ்கா விழாவாக கொண்டாடினார்கள். அதை ஒவ்வொரு ஆண்டும் எருசலேம் கோவிலுக்கு வந்து கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர்கள் பலியிட்டு மகிழ்ந்தார்கள். இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசு ஒரு புதிய பாஸ்காவை, புதிய உடன்படிக்கையை, ஒரு புதிய தொடக்கத்தை அவர் ஆரம்பித்து வைக்கின்றார். ஆம், அந்த முத்தான நாள்தான் இந்த பெரிய வியாழன். இந்த பெரிய வியாழன் திருப்பலியிலே 3 முத்தான கருத்துக்களை நாம் நினைவு கூறுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்திய நாள், நம் ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நாள், நம் ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் அன்பு கட்டளையை தந்த பொன்னான நாள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 1 முதல் 15 முடிய உள்ள வசனங்களை நாம் சீடர்களுடைய காலடிகளை இயேசு கழுவிய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். யோவான் நற்செய்தி மட்டுமே பதிவு செய்து தருகின்ற இந்த நிகழ்வுதான் சீடர்களின் காலடிகளை கழுவுகின்ற நிகழ்வாக இருக்கின்றது. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். இந்த உயில் சாசனம் எழுதுகின்ற நேரம் இது. எனக்கு அப்புறம் என்ன நடக்க வேண்டும், என்னுடைய சீடர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், என் சீடர்களிடம் எதுவெல்லாம் இருக்க வேண்டும், அதான் உயிரில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, யார்கிட்ட எது இருக்கணும், எதையெல்லாம் அவர்களுக்கு விட்டு செல்ல போகிறேன் என்று தன்னுடைய இறுதி ஆசையை, இறுதி விருப்பங்களை இன்று சீடர்களை வெளிப்படுத்திய ஒரு அருமையான உணவு இடமாக, தருணமாக இந்த வாசகம் அமைந்திருப்பது நமக்கு இன்றைய நாளுக்கு அதிகம் அர்த்தம் சேர்ப்பதாக நான் பார்க்கின்றேன். இந்த யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை உள்ள அதிகாரங்களை புக் ஆஃப் க்ளோரி என்று சொல்லுவார்கள், மகிமையின் புத்தகம் என்று சொல்லுவார்கள். அதனுடைய துவக்கமாகத்தான் இறுதி வரை அன்பு செலுத்தினார் என்ற வார்த்தை வரும். அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தெலோஸ் என்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்துவார்கள். அது முழுமையான அன்பை குறிக்கும், அல்லது இயேசு மண்ணில் இருக்கும் வரை அன்பு செலுத்தி கொண்டிருந்தார் என்பதை குறிக்கும். அந்த அன்பின் வெளிப்பாடு தான் இந்த பாதங்களை கழுவுதல். அதாவது நமக்கு தெரியும், இந்த பாலஸ்தீன பகுதி கரடு முரடான பகுதி. அதே நேரத்தில் விருந்தினர் யாராவது வந்தாங்க அப்படின்னா பாதங்களை கழுவ தண்ணீர் தர வேண்டும், அதுதான் இயல்பு. இப்போ சீடர்கள் தான் விருந்தினை ஏற்பாடு செய்கிறார்கள், அவர்கள் செய்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் செய்கின்ற ஒரு அருமையான காரியம். ஒரு யூதருடைய பாதங்களை இன்னொரு யூதர் கழுவக்கூடாது, யூதர் அல்லாத ஒரு அடிமை தான் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்கின்ற செயல் ஒரு மகத்தான செயலாக இருக்கிறது. எதை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் என்பித்து காட்டினார். எனக்கு ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, விருந்து அப்படின்றது ஒரு பெரிய விருந்து, வரலாற்றிலே அவர்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம், பெரிய திருவிழா. ஒவ்வொரு யூதனும் அதை கட்டாயம் செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் ஒருபுறம் இருந்தாலும், இயேசுக்கு உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு விருந்தை இவங்களுக்கெல்லாம் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன், இதிலே பலர் என்னை விட்டு விட்டு ஓடுவான், காட்டி கொடுப்பான், மறுதளிப்பான் என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் மீது எப்படி அவ்வளவு அன்பு அவரால் வைக்க முடிந்தது? இந்த சீடர்களுடைய தொடர் போராட்டம் என்று சொல்லணும்னா, போட்டி, அதுதான் அவருடைய போராட்டமே. என்னால் இயேசு அடிக்கடி இறை அரசு, இறை ஆட்சி இதைத்தான் முன்வைத்து கொண்டே இருந்தார். அப்போ இந்த மனுஷர்கிட்ட ஒரு பெரிய அரியணை இருக்கும், அரசாங்கம் இருக்கும், அரசாட்சி இருக்கும், அங்கே பதவிகள் இருக்கும், வலது யார் இடது யார், இப்படிப்பட்ட சிந்தனைகள் கொண்டிருந்த அந்த சீடர்கள் மத்தியிலே ஆண்டவர் இன்றைய வாசகம் சொல்வது போல இரவு உணவு வேளையில், அதனால தான் இதை இறுதி உணவாகவும் நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக நம்முடைய இந்திய பாரம்பரியத்தில் நமக்கு தெரியும், பாதம் தொட்டு கலைகளை, பாடங்களை படிக்க ஆரம்பிப்பது. ஆனால் ஆண்டவர் இயேசு பாதங்களை தொட்டு கழுவி பாடம் படித்து கொடுக்கின்றார் அவர்களுக்கு. பாதங்களை கழுவும் பொழுது அவர் செய்த ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நுணுக்கமான செயல்களும், தன் மேல் ஆடையை
கழற்றி விடுகின்றார். யூதர்கள் பெரும்பகுதி இந்த ஃப்ளோயிங் கார்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், தொங்கலான நீண்ட ஆடைகளை அணிந்திருப்பார்கள். அதுவும் ராபிகள், போதகர் நிலையில் இருப்பவர்கள், அவர்களுக்கு என்று ஒரு அடையாள உடை இருக்கும். அப்போ அதை கழற்றி விடுகிறார். அந்த ஆடை இறையியல் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். என்னுடைய இந்த கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் என்று ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். அதுபோல இந்த நிலையை நான் களைந்து விடுகின்றேன், கழற்றி விடுகின்றேன், துறந்து விடுகின்றேன், வெறுமையாக்கி விடுகின்றேன். எடுத்துட்டார். அப்புறம் இடையிலே ஒரு துண்டு கட்டி கொள்கிறார். ஒரு பணியாளர் ஏவலருக்குரிய அந்த நிலைக்கு அவர் தயாராகிவிட்டார். இப்பொழுது பணிந்து குனிந்து பாதங்களை தொட்டு கழுவுகின்றார். இயேசு செய்த செயல்களை பார்க்கிற பொழுது உண்மையிலே நமக்கு புல்லரிக்கிறது. ஏனென்றால் இந்த இரவில்தான் சோதனை, வேதனை, அன்பு, நட்பு, துரோகம் எல்லாமே ஒழுங்காக ஒரு நாடகம் போல் அரங்கேறுகிறது. இந்த காலடிகளை கழுவுதல் 3 விதங்களில் செய்வார்கள். அதாவது 3 வகையான காரணங்களுக்காக பாதங்கள் கழுவப்படும். ஒன்று ஒரு கலாச்சார அமைப்பு. உதாரணத்திற்கு விடுதலை பயண நூல் 30ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களில் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் முன் குருக்கள் தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும். ஒரு கலாச்சார அமைப்பாக பார்க்கலாம். இரண்டாவது ஒரு பக்தி செயலை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக பார்க்கலாம். 1 அரசர்கள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் சாலமோன் அரசர் 10 வெண்கல பாத்திரங்களை ஆலயத்தின் முற்றங்களில் வைத்திருப்பார். அப்போ ஆலயத்துக்குள்ள நுழையிறப்ப உன்னுடைய பாதங்களை கழுவிட்டு வர வேண்டும் என்பது ஒரு மரபு செயல். 3ஆவதாக ஒரு விருந்தோம்பலுக்கு பண்பனை வெளிப்படுத்துகின்றது. வருகின்ற விருந்தினருக்கு பாதங்களை கழுவிடுதல், கழுவ நீர் தருதல். உதாரணத்திற்கு தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அபிரகாம் செய்கின்ற செயல். ஆனால் இந்த 3த்திலையுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கின்ற செயல் வராதது தான் எனக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறது. அதான் நீங்கள் கேட்டீங்க, துரோகம், பொறாமை, அவங்ககிட்ட இருந்த போட்டி மனப்பான்மை, காட்டி கொடுக்கின்ற நிலை, ஓடு விடுகின்ற மனநிலை, அப்படிப்பட்டவர்களுடைய பாதங்களை தொட்டு கழுவுதல் என்பதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஒரு மாபெரும் தலைவர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறார், எந்த அளவுக்கு தன்னை எளிமைப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பண்புகள் எல்லாம் இன்றைக்கு அரசியல் தலைவரிடத்தில், சமூக தலைவரிடத்தில், ஏன் சமய தலைவரிடத்திலேயே இருக்குதா? நான் ஒரு பாரிஷ் பிரிஸ்ட், நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஹெட் மாஸ்டர், நான் அந்த பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளால் இப்படி இந்த பணிகளை நினைத்து பார்க்க முடிகிறதா? பேராயர் ஃபில்டன்ஷின் அழகாக அதை சொல்லுவார். இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு பின்னர் ஒரு கோயிலில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய பாதங்களை கழுவினார் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வையும் இயேசு எந்த அளவுக்கு கடவுளாக இருக்கிறார் என்பதையும் இணைத்து அழகாக சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்கிறார்? பந்தியிலிருந்து எழுந்து விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அப்படின்னா தன்னுடைய அந்த இறைத்தன்மையெல்லாம் விட்டு இந்த மனிதத்தன்மையை உடுத்தி கொண்டு ஒரு கோலையில் தண்ணீர் எடுத்து அப்படின்னா தன்னுடைய இரத்தத்தால் இந்த உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் கழுவி இந்த மனிதனுக்குரிய அந்த தன்னுடைய இறப்பு உயிர்ப்பின் வழியாக அந்த அந்த தன்மையை களைந்து விட்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்தார் என்று சொல்வது மீண்டும் தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்தார் என்று பேராயர் ஃபில்டன்ஷின் அழகாக அதை சொல்லுவார். இந்த குருத்துவத்தை விளக்கும் பொழுது பொது குருத்துவம் என்று எல்லோருக்கும், ஆயர்கள், அருட்பணியாளர் எல்லாரும் உட்பட்ட எல்லோருமே இந்த பொது குருத்துவத்திலே நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் எப்பொழுது நம்முடைய திருமுழுக்கின் பொழுது. அப்போ நடந்தது என்னவென்றால், என்னுடைய உச்சந்தலையிலே அந்த கிறிஸ்மா, அந்த கிறிஸ்துவோடு இணைக்கின்ற, கிறிஸ்துவாக்குகின்ற அந்த கிறிஸ்மா என்ற புனித எண்ணெய் உச்சந்தலையில், முழு ஆள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நான் முழுமையாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு குருவாக இருக்கின்றேன். அதுதான் அந்த அடையாளம் எல்லோருமே. ஆனால் பணி குருத்துவத்திற்கு நாங்கள் போகும்பொழுது அதே கிறிஸ்மா எண்ணெய் எங்கு தடவுகிறார்கள் என்றால் கையில் மட்டும் தடவுகிறார்கள். இது பணிக்காக. இது பணிய வேண்டும், குனிய வேண்டும், பாதங்களை தொட வேண்டும், கழுவ வேண்டும். இல்லாவிட்டால் உன்னுடைய குருத்துவத்திற்கு அர்த்தம் இல்லை என்பதற்காக இந்த பணிவாழ்வுக்கு அவர்களை அழைக்கின்ற ஒரு அரும் அடையாளமாக இதை நாம் பார்க்கின்றோம். இந்த பாதம் கழுவும் சடங்கை நற்கருணைக்கு வரும்பொழுது மீண்டும் குருத்துவத்தோடு இணைத்து பார்க்கலாம். இயேசு இதை செய்துவிட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை தொடர வேண்டும், இவ்வாறு பிற்கப்பட வேண்டும். அப்பத்தை பிற்பது என்பது ஆண்டவர் இயேசுடைய செயல், அவருடைய அடையாள செயல். அவர் பிற்கும் பொழுதுதான் அவரை அடையாளம், இவர் தான் செய்வார் அதை என்று. அப்போ நீங்களும் இதை செய்யுங்க. நீங்கள் உங்களை பிட்டு பிளந்து கொடுங்கள். வெறுமனே அப்பத்தை எடுத்து ரசத்தை எடுத்து என்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுபவர்கள் மட்டுமல்ல, என்னுடைய உடலை போல உங்களை பிடுபவர்களாகவும் என்னுடைய இரத்தத்தை போல உங்களை சிதைத்து கொள்பவர்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். என் நினைவாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று குருத்துவத்தை தொடர்வதற்காகத்தான்
அருள் பணியாளர்களுடைய இந்த அருள் வாழ்வை அவர்களுக்கு ஒரு கொடையாக இந்த நாளில் கொடுத்திருக்கின்றார். அந்த காலடிகளை கழுவும் பொழுது பேதுகிட்ட வரப்ப, ஆண்டவரே கழுவாதீங்க அப்படின்றப்ப, அப்போ உனக்கு என்னோட பங்கில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த அருமையான ஒரு வார்த்தை, யூ டோன்ட் ஹேவ் அ ஷேர் அப்படின்றது. அதற்கு அருமையான இறையியல் அர்த்தம் கூட இருக்கிறது. அலோசியஸ் சேவியர் ஒரு முறை தன்னுடைய கட்டுரையில் எழுதும்போது இவ்வாறு எழுதுவார். அது எதை குறிக்கிறது என்றால், இந்த பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து மக்கள் அந்த கானான் தேசம் வந்த பிறகு எல்லாருக்கும் நிலங்கள் சரிசமமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவியர்களுக்கு மட்டும் எந்த பங்கும் கிடையாது, அவர்களை தவிர எல்லாருக்கும். அதனால தான் அந்த ஆகாபு அரசன் நாபோ தோட்டத்தை கேட்ட பொழுது நோபா தரவில்லை, ஏன்னா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுவான். ஆக நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பாபிலோனியர்களால் அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நிலம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த நேரத்தில் அவங்களுடைய அங்கலாய் பாப்பா, ஆண்டவர் கொடுத்த நிலம் எங்களுக்கு எங்கே, பங்கு எங்கே என்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. அதை வைத்தான் திருப்பாடல் ஆசிரியர் எழுதுவார் 16ஆம் திருப்பாடல் 5வது வசனத்தில், ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து என்று எழுதுவார். அதுதான் 73ஆம் திருப்பாடல் 26லும் கூட, கடவுளே என் உள்ளத்திற்கு அரணும் என்றென்றும் எனக்கு பங்குமாக இருப்பார் என்று சொல்லி எழுதுவார். ஆக அவங்களுடைய பங்குன்றது இந்நிலம் கிடையாது, ஆண்டவர் தான் என் பங்கு. ஆக ஆண்டவர் இந்த நேரத்தில் அன்பு கட்டளை என்பதை கொடுப்பதை எதை நினைவு கூறுகிறது என்றால், ஆண்டவர் தன்னையே கொடுக்கிறார். மத்தேயு 16 பார்க்கும் பொழுது இயேசு தன்னுடைய பாடுகளை முன் அறிவித்த பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே இது வேண்டாம், இங்கேயும் சொல்லுவார், இது நடக்க நீரா என் பாதங்களை கழுவுவது இது முடியாது. எனவே பேதுரு ஆண்டவருடைய இந்த அன்பு பரிமாற்றத்திற்கு, அன்பு வெளிப்பாட்டுக்கு இன்னும் தயாராகவில்லை என்பது தெளிவாகிறது. இந்த குருத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது, பேதுருவினுடைய காலடிகளை ஆண்டவர் கழுவ வரும்போது, வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, என்னை போல நீ செய்தால்தான் நீ என்னுடையவனாக இருப்பாய், இல்லை அப்படின்னா எனக்கு என்னுடைய வாழ்விலும் சரி என்னுடைய சீடன் என்பதற்கும் நீ தகுதியற்றவனாகி விடுவாய். எனவே இதுதான் பணி, இதை செய்வதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று தெளிவாக தான் புதிய கட்டளை. புதிய கட்டளை இது பழைய சாட்சி. இது ஏற்கனவே லேவியர் 19:18 நம்ம படிச்சிருக்கிறோம். நீ உன்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்ய வேண்டும் என்பது பழைய கட்டளை. நீர் ஏன் இதை புதுசாக ஆக்குறீங்க? அதுவும் இந்த கடைசி நேரத்தில், ஒரு டென்ஷனான நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுவார், இந்த புதிய கட்டளையின் புதிய தன்மை என்னவென்றால், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல. அன்பு செய்யுங்கள் என்பது பழசு, ஆனால் நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல. அதனால தான் இன்றைய நாளை ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம் மாண்டி தர்ஸ்டே. இந்த மாண்டி என்ற வார்த்தை மந்தாத்தும் என்ற கட்டளை. இந்த கட்டளையை தான் பாதம் கழுவதும் சரி, நற்கருணை வழங்குவதும் சரி, குருத்துவத்தை நிறைப்படுத்துவதும் சரி, எல்லாமே இந்த மந்தாத்தும் இந்த கட்டளையில் பின் அமையில் தான் அமைகின்றது. அவர் எப்படி அன்பு செய்தார் அதை தான் நம்ம இன்னைக்கு அலசிட்டு இருக்கிறோம். ஒன்று பணிந்து குனிந்து பாதம் தொட்டு கழுவி தன்னை இழந்து அன்பு செய்வது. இன்னொன்று தன்னை கொடுத்து அன்பு செய்வது. ரெண்டையுமே விளக்கி சொல்கிறார். இந்த அன்பு என்பது ஏதோ சொல்லிலும் உணர்விலும் வெளிப்படுகின்ற ஒன்று அல்ல, மாறாக செயலில் வெளிப்படுகின்ற ஒன்று. அதைத்தான் ஆண்டவர் நான் உங்களுக்கு அன்பு செய்ததை போல பகைவர் அன்பு செய்யுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக சொல்றாரு, நான் உங்களை அன்பு செய்ததை போல. இது அன்பினுடைய உச்சக்கட்டம். அதனால தான் இது புதிய கட்டளை. சாதாரணமாக அன்புன்றது ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிறது இல்லை. என் ஆண்டவர் எப்படி என்னை அன்பு செய்கிறார், அதே அன்பு என்னுடைய வார்த்தையில் மட்டுமல்ல, சொல்லில் மட்டுமல்ல, செயலில் வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் அந்த அன்பினுடைய தன்மையை ஒரு புதிதாக மாற்றி கொடுக்கிறார். அதனால தான் புதிய கட்டளை என்று சொல்வார்கள். ஒத்தமை நற்செயல்கள் 3லும் ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தியது, நற்கருணையை ஏற்படுத்தியது சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, நற்செய்தி எழுதப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்ட பவுலடியாருடைய கடிதத்தில் அது அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தியதை மிகவும் தெளிவாக கோடிட்டு காட்டுகிறார். இந்த வார்த்தைகளை பாருங்கள். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆண்டவரிடமிருந்து கற்றுக்கொண்டது வேற, பெற்றுக்கொண்டது வேற. ஆண்டவரிடம் கற்றுக்கொண்டது, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அதே மாதிரி கற்றுக்கிட்டு போய் செய்யுங்க. கற்றுக்கொண்டார். அது அவருடைய அன்பினுடைய புதிய கட்டளையுடைய ஒரு அம்சம், ஒரு பார்வை. இன்னொரு பாகம் பெற்றுக்கொண்டு
கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு, எதை பெற்றுக்கொண்டு? நற்கருணையை பெற்றுக்கொண்டு. இந்த பவுலடியாருடைய சாட்சியம் மிக முக்கியமானது. நற்கருணையை பற்றிய நம்முடைய பக்தி பாரம்பரியமானது, ஆழமானது, வேரூன்றி போயிருப்பது நம்முடைய மக்கள் மத்தியிலே, அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த நற்கருணையை பற்றிய முதல் சாட்சியம், நற்செய்திகள் சொல்வதற்கு முன்னால் முதல் நற்கருணை ஆண்டவர் இயேசு எப்பொழுது எப்படி ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை விளக்குவது பவுலடியார் தான். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நற்கருணை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். எப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில். அப்போ இயேசு இந்த நற்கருணை பல நேரங்களில் கொடுத்திருக்கலாம். நல்ல நேரம்னா எத்தனையோ இருந்துச்சு, மகிழ்ச்சியான நேரங்கள்லாம் இருந்துச்சு. பெரும் கூட்டம், 5000 பேருக்கு உணவு கொடுத்துட்டு, இந்த உணவு மட்டும் இல்லை, இந்த உணவை நான் கொடுக்குறேன் அப்படின்னு அன்னைக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் நற்கருணை கொடுப்பது என்னவென்றால், அது ஒரு தியாகத்தின் உணவு. இது தியாகத்திலே கனிந்து வருகின்ற உணவு. இயேசுடைய நற்கருணையும் அவருடைய தியாகத்தையும் பிரிக்கவே முடியாது. இது ஒற்றுமையின் வெளிப்பாடு. நமக்கே நல்லா தெரியும், கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் எப்படி கிறிஸ்தவர்கள் பிளவுபட்டு கிடந்தார்கள் என்று. இந்த தொடக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் பெரிய வீடுகளில் இந்த கூடினார்கள். ஏனெனில் அப்போ எதுவுமே கோயிலெலாம் கட்டப்பட கிடையாது. அந்த படையிடத்திலிருந்து வந்து மக்கள் பங்கு பெற்று கொண்டிருந்தார்கள். இந்த சேர்ந்து உண்ணுதல் தான் மையம். எல்லாரும் அவங்கவுங்க வீடுகளிலிருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு உணவுப் பொட்டல்களை கொண்டு வந்தனர். எல்லாரும் வந்து சேர வரை திருப்பாடல்கள் பாடி பின்னர் அப்பத்தையும் ரசத்தையும் அர்ச்சித்து பரிமாறினார்கள். இந்த அடிமை நிலையில் இருந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் வளர்றதுக்கு காலம் தாழ்த்தினதுனால இந்த பணக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அதை காத்திருக்க மனமின்றி அவர்கள் உணவை உண்ண ஆரம்பித்தார்கள். ஏழைகள் பசியோடு திரும்பி சென்றார்கள். அதை சாடுகின்ற வகையில் தான் 11ஆம் அதிகாரத்தில் 21, 22 வசனங்களில் சொல்லுவார். அதன் பிறகுதான் எப்படிப்பட்ட நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார், எப்படிப்பட்ட நற்கருணை கொண்டாட்டமாக நம்முடைய கொண்டாட்டம் அமைய வேண்டும் என்பதை கட்டமைத்திருப்பார். இந்த நற்கருணை என்பது ஒற்றுமையின் அடையாளம். ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த நற்கருணையின் மேன்மையை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. பவுலடிகளார் பாருங்க, அதை உணர்ந்து ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அந்த நற்கருணையை நாம் பெறும்போது நான் ஆண்டவரையே பெற்று கொள்ளுகிறேன் என்ற ஒரு நிலை, ஒரு நம்பிக்கை, அந்த நினைவு எனக்கு இல்லாமல் போய் ஏனோதானோ இது ஒரு சடங்காக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இந்த நற்கருணை பற்றி சொல்லும் பொழுது நற்கருணை பிரசன்னம், நற்கருணை செயல் ரெண்டு நம்ம பார்க்கலாம். நாம் நற்கருணை பிரசன்னத்தை ஆலயத்திலே திவ்ய நற்கருணை என்று சொல்லுகிறோம், மண்டியிட்டு ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம், ஆராதனை நடத்துகின்றோம், ஆசீர்வாதங்கள் பெறுகின்றோம். அது ஆனால் நற்கருணை செயல்பாடு என்று சொல்வது, த யூக்கரிஸ்டிக் ஆக்ஷன், அதான் இயேசு சொல்லும்போது பவுலடியார் சொல்றாரு, ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். நாம் நற்கருணையிலே பங்கேற்கும் பொழுது, அந்த அப்பத்தை பிடும் பொழுதும் இந்த கிண்ணத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுதும் நான் ஒரு நற்கருணையாக மாறுகின்றேன். நான் அடுத்தவர்களுக்கு கருணை, இரக்கம், அக்கறை, அன்பு இதை காட்டுபவளாக. ஆனால் தான் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறியது என்று சொல்லும்போது இந்த திருப்பலி நிறைவேறியது நம்முடைய வாழ்க்கையில் அந்த திருப்பலி தொடர்வதை தான் சென்று இதை வாழ்வாக்குங்கள், நீங்கள் கொண்டாடியதை வாழ்வாக்குங்கள் தான் இன்றைய வழிபாட்டு முறைப்படி. திருப்பலி முடிந்த பிற்பாடு வேறு எந்த ஜபமும் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். உச்சகட்ட கொடுத்தல், உச்சகட்ட பகிர்தல் நடந்து போச்சு, இதை போய் நீங்கள் வாழ்வாக்கணும் இனிமே என்ற அழைப்பை திரு அவை ஒவ்வொரு திருப்பலியிலும் நிறைவில் நமக்கு தருவதை உணர முடிகிறது. ஆகவே இயேசு ஏற்படுத்திய இந்த ஆண்டவரின் திருவிருந்தை நாம் மிக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பழைய ஏற்பாட்டு பாஸ்கா விழாவுக்கு செல்லுதல் வேண்டும். இன்றைக்கு திரு அவை நமக்கு முதல் வாசகமாக விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய உள்ள வசனங்களையும் 11 முதல் 14 முடிய உள்ள வசனங்களையும் தருகிறது. பாஸ்கா விழா அன்றைக்கு எப்படி கொண்டாடப்பட்டது, அதனுடைய பொருள் என்ன, அது நமக்கு தருகிற படிப்பினை என்ன, அதை எப்படி இந்த நற்கருணையோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். லேவியர் புத்தகம் 23:5-6 படி யூதர்களின் முதல் மாதமாகிய நீசான் மாதத்தின் 14ஆம் நாள் மாலை ஆண்டவருக்கான பாஸ்காவை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கு பின்புலம் மோசே அன்று நடத்திய எகிப்திலே நிறைவேற்றிய இந்த பாஸ்கா பலி கொண்டாட்டம் தான். அந்த பாஸ்காவின் பொழுது ஒவ்வொரு குடும்பமும் ஒரு செம்மறி ஆட்டை தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து
அதை ஆண்டவருக்கு கோவிலில் கொண்டு போய் ஒப்பு கொடுத்து வீட்டிலே வெட்டுகிறார்கள். அந்த செம்மறி ஆடு எப்படி இருக்க வேண்டும் என்று விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 3:5 சொல்லுகிறது. அது குறைபாடற்ற கிடாயாக, ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். குறைபாடு அற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அந்த குட்டியானது ஊனமுடையதாக, உயிர் ஊசலாடுவதாக, நோய்வாய்ப்பட்டதாக, சோவையானதாக, இன்றைக்கோ நாளைக்கோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பதாக இருக்கக்கூடாது. அதாவது காரணம், இந்த பலி கொடுக்கப்படுவது, இயேசுடைய பலியை முன்னுரைப்பதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். என்கிட்ட நல்லா இல்லை, அதனால் இதை கொடுத்துட்றேன், அப்படி கிடையாது. நல்லா இருக்குது, இதை கொடுத்தா எனக்கு இழப்பு ஏற்படும், எனக்கு வலி ஏற்படும், எனக்கு கஷ்டமாக இருக்கும், அதை கொடுப்பது தான் உண்மையான பலி. அதுதான் பலி. இயேசுடைய பலி. இப்படி தான் நற்கருணையை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த பாஸ்கா கொண்டாட்டம் என்பதை பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவீங்கள் என்ற வார்த்தை வரும். இட் இஸ் நாட் கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல், அதர் காங்கிரிகேஷன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் காட். அதனால தான் இந்த பாஸ்கா விழான்றது இவங்களுக்கு சாதாரண ஒரு விழா கிடையாது, இது ஒரு குடும்ப விழா. எல்லாமே நமக்கு தெரியும், நமக்கு குடும்பம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த பாஸ்கா நிகழ்ச்சியில் உக்காந்துருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த இல்லத்தில் இருக்கின்ற சிறியவர், கடைக்குட்டி, அங்கே இருக்கிற பெரியவர் தலைவரிடம் கேட்க வேண்டும், எதற்காக நாம் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுகிறோம். உடனே சொன்ன உடனே அந்த எகிப்தில் நடந்த எல்லா நிகழ்ச்சியும் அப்படியே வரையறுத்து கூறுவாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் நினைவு கூறுதல். ஏன்னா ஒரு சடங்கு கிடையாது, நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு சடங்கு அப்படின்னு கிடையவே கிடையாது. இது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டவர் செய்த மகத்தான காரியங்கள், நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் ஆண்டவர் எங்களை கடந்து வர செய்தார் என்பதை உணர்த்துகின்ற ஒரு அருமையான ஒரு விழா. அதனால தான் இது ஒரு குடும்ப விழா. இந்த பின்னணியில் பார்க்குறப்ப நம்ம நற்கருணை என்ற அந்த கொண்டாட்டம் கூடப்படும். நற்கருணை கொண்டாட்டம் கூட ஒரு குடும்ப விழா தான், கம்யூனியன், ஒரு குடும்ப விழாவாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு கொண்டாட்டம் எப்படி நமக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறது, அந்த குடும்ப உறவுகளை பிணைக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஜூட் சொன்ன உடனே அந்த காலத்தில் கடவுள் செய்த அந்த மாபெரும் செயல்களை, கடவுளுடைய வலிமையான அருட்கரத்தை உடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு ஒன்றாக அமர்ந்து உண்ணும் அந்த பழக்கம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. எல்லாம் தனித்தனி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பெற்றோருக்கும் தாய் திருவை அறிவுறுத்துவது இதுதான், கடவுளுடைய மாபெரும் செயலை உடைய பிள்ளைக்கு நீ எடுத்து சொல் அப்படின்னு சொல்வதாக நான் நினைக்கிறேன். இந்த பாஸ்கா உணவிலே மற்றொரு முக்கியமான பொருள் என்னவென்றால் இரத்தத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் இஸ்ராயல் மக்களுடைய உடல் கூறு பற்றிய புரிதல் படி உயிர் எங்கே இருக்கிறது என்றால் அந்த உயிரினத்தின் இரத்தத்தில் இருக்கிறது. யூதர்களுடைய மத்தியில் ஒரு பாரம்பரியம் இருந்தது. அவர்கள் பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது, சின்ன சின்ன பலியை வீட்டில் உட்காந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த பலி இரத்தத்தை, அதுக்கு முன்னால் இரத்தம் சிந்தாமல் பலி இல்லை என்ற அந்த நிலைப்பாடு வந்ததுக்கு காரணமே இந்த புரிதல் தான். இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது, உயிரை கொடுக்காமல் பலி கொடுக்க முடியாது. பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த மிருகங்களின் இரத்தத்தை எடுத்து குழந்தைகளை நெற்றியிலே தடவுவார்களாம், வீட்டில் இருக்கின்ற கோழிகள் இவற்றின் நெத்தியிலெல்லாம் தடவுவார்களாம். ஏனென்றால் தீய சக்திகள் இந்த பலியின் ஆற்றலினால் அவர்களை தீண்டாது என்பதால். இந்த பின்னணியில் தான் அவர் சொல்லுகிறார், இரத்தத்தை எடுத்து உங்கள் நிலை வாயில்களில் தடவுங்கள். இது ஒரு அடுத்த புதிய உடன்படிக்கை நோக்கிய ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க அதை பார்க்குறோம். இயேசுவின் ரத்தம் எங்கெல்லாம் பூசப்படுகிறதோ, அதனால் தான் செம்மறியின் ரத்தத்தில் ஆடைகளை தோய்த்து கொள்ளுதல், இதெல்லாமே. நாம் ஈஸ்டர் பொழுது அந்த புதிய தண்ணீரை கொண்டு வந்து நம் வீடுகளை மந்திரிக்கிறோம். அதற்கு பின்புலமும் இதுதான். நம்முடைய பாரம்பரியத்திலே இந்த ரத்தம் பூசப்படுகின்ற இடத்திலே தீமை வராது. அதுவும் இந்த பாஸ்கா ரத்தம் இன்னும் ஒரு படி அதிகமான ஆண்டவர் இயேசுடைய ரத்தம் என்று நாம் சொல்லக்கூடும். ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்துகிற பொழுது கிண்ணத்தை கையில் எடுத்து, இது பாவ மன்னிப்புக்கான பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம் அப்படின்னு சொல்லுகிறார். ஆக இந்த பலிக்கும் அந்த பலிக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, இந்த பலியின் மேன்மை என்ன? இந்த பலிக்கும் அந்த பலிக்கும் ஒற்றுமை ரத்தம் தான். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் ஒரு பலியும் கொடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு சிந்திய ரத்தம் எப்படி ஒரு மகத்தானது என்றால், இந்த பழைய ஏற்பாட்டு நம்ம லேவியர் புத்தகத்தில் கூட படிப்போம், நம்முடைய விடுதலை பயண நூலில் கூட படிப்போம். ஒரு ஆட்டினுடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை போக்குகின்ற பலியாக இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள்.
இதை மையமாக வைத்துதான் எபிரேயரும் தன்னுடைய திருமுகத்தில் எழுதுவார். ஆண்டவர் இயேசு கொடுத்த இரத்தம் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் போலல்ல, தன்னையே ஒப்பு கொடுத்தலின் அடையாளம். ஆக அந்த இரத்தம் சிந்தி மீட்பது என்பது ஒரு மனிதரால் மட்டும்தான் முடியும். ஒரு விலங்கினால் மனிதனுடைய பாவத்திற்கு பாவக்கழுவாயாக என்றுமே இருக்க முடியாது. அதை மையப்படுத்தி தான் இது பாவ மன்னிப்புக்கென்று பலியான கொடுக்கப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய, ஒரு ஒற்றுமையினுடைய, ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு தான் ஆண்டவர் சிந்திய இரத்தமாக நான் பார்க்கிறேன். இந்த பாஸ்கா உணவுடைய இன்னொரு முக்கியமான பகுதி புளிப்பற்ற அப்பம் என்ற நற்கருணையில் அதுவும் வெளிப்படுகிறது. இஸ்ரேல் மக்களுடைய பொதுவான உணவு லெஹேம் என்ற நெருப்பு தணலில் சுடப்பட்ட அப்பங்கள் தான். அந்த அப்பத்திற்கு சுவை ஊட்டுவது அந்த புளிப்பு தான். புளிப்பேறினால் சுவை ஏறும். ஆனால் இங்கு புளிப்பற்ற அப்பம் பயன்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்கருணையில் கூட நாம் பயன்படுத்துகிற அப்பங்கள் எல்லாம் புளிப்பற்ற மாவினால் செய்யப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். 2 காரியங்களை நாம் பார்க்கின்றேன். ஒன்று, அவர்கள் உண்பது ஒரு அவசரமான, தாமதிக்க முடியாத, காத்திருக்க வாய்ப்பே இல்லாத, தருணம் இல்லாத ஒரு உணவு. இடையிலே கச்சை கட்டிக்கொண்டு, காலடிகளை மாட்டிக்கொண்டு, கையிலே கோல் வைத்துக்கொண்டு பயணத்துக்கு தயாராக உண்ணுகின்ற உணவு. எனவே நீங்கள் இதை புளிப்பேற்றி சாப்பிடுகிற அளவுக்கு கிடையாது. ஆண்டவர் செயல்படுகிறார், நீங்களும் வேகமாக உடன் இருந்து செயல்பட வேண்டும். ஒன்று. 2வது, புளிப்பு என்றாலே பழையது. அப்போ அந்த பழையது எங்கிருந்து வர வேண்டும்? எகிப்திலிருந்து தான் எடுத்து நீங்கள் அந்த புளிப்பேற்ற வேண்டும். இனி எகிப்தோடு உங்களுக்கு எதுவும் இல்லை, முற்றிலுமாக துண்டாடப்படுகிறது. எனவே நீங்கள் புதியதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், புதிய கட்டளைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நற்கருணை நம்ம புதிய வாழ்வுக்கு அழைக்கின்றது. எனவே அந்த பழையதிலிருந்து முற்றிலுமாக நம்மை, அதனால தான் இயேசு போதிக்கும் பொழுது கூட பரிசேயர்கள், ஏரோது, மார்க்கு 8:15 சொல்லுவார், பரிசேயர்கள் ஏரோது இவருடைய புளிப்பு மாவை பற்றி கவனம். ஏன்னா அது புளிப்பு கலந்தால் கெடுத்துரும், புளிக்க வச்சிரும். நீங்கள் புளிப்பற்ற இயேசுனுடைய இந்த புதிய நிலைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். நற்கருணை நம்ம இப்படிப்பட்ட ஒரு புது வாழ்வுக்கு அழைக்கின்ற ஒரு உணவாகும். புது சிந்தனையோடு, புதிய ஒரு மனநிலையோடு நாம் செயல்பட வாழ அழைக்கின்ற ஒரு உணவாக நாம் பார்க்கின்றோம். பெரிய வியாழக்கிழமை உண்மையிலேயே ஒரு பெரிய நாள். நம் ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தியதையும், நம் ஆண்டவர் இயேசு அன்பு கட்டளையை நமக்கு தந்ததையும், எல்லாவற்றுக்கும் மேலாக திவ்ய நற்கருணையை அவர் ஏற்படுத்தியதையும் நினைவு கூறுகின்ற பொன்னான நாள். இந்த 3ம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாய் இருக்கிறது. குருத்துவம் பணி செய்வதற்கு, அன்பு பணி செய்வதற்கு, அன்பு கட்டளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற குருத்துவ அருள் வாழ்விற்கு ஏற்ப நாம் அதை வாழ்ந்து காட்டுவதற்கு. இந்த 2ஐயும் நினைப்பூட்டுகின்ற ஒரு மகத்தான ஒரு உறவு பாலமாக இருப்பது இந்த நற்கருணை. பழைய ஏற்பாட்டு பாஸ்கா பின்னணியிலே ஆண்டவர் மிக பொருளுள்ள விதத்திலே ஒரு புதிய பாஸ்காவை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இதை ஆண்டவர் மீண்டும் வரும் வரை நாம் நினைவு கூற வேண்டும். இதை ஆண்டவர் நாம் மீண்டும் வரும் வரை கொண்டாட வேண்டும். இதை ஆண்டவர் மீண்டும் வரும் வரை வாழ்வாக்க வேண்டும். பவுலடியார் சொன்னதைப் போல நாம் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அடுத்தவரிடத்திலே நாம் இதை கடத்த வேண்டும். அடுத்தவர்கள் சரியாக இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த இயேசுவின் விழுமியங்களை நாம் வாழ்வாக்கினால்தான் அதை மிகச் சரியாக கடத்த முடியும். ஆகவே புனித வாரத்தின் மிக முக்கியமான 3 நாட்களில் முதலாவது நாளுக்குள் நுழைந்திருக்கிற நாம் இயேசுவினுடைய இந்த மனநிலையில் இந்த புனித நாட்களை கொண்டாடுவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் இன்றைக்கு நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.